ஜோஹர் பாரு பெர்மாஸ் ஜெயாவில் ஒரு உணவு கடையில் ஒரு கும்பலுக்கும் இரு ஆடவர்களுக்கும் இடையே மூண்ட சண்டை குறித்து போலீஸ் உடனடி விசாரணையை தொடங்கியுள்ளது. தற்போதைக்கு பாதிக்கப்பட்டவர்களில் ஒருவர் மட்டுமே புகார் அளித்திருப்பதாக தென் ஜோஹர் பாரு மாவட்ட போலீஸ் தலைவர் ரவுப் ஸ்லாமட் கூறினார். பாதிக்கப்பட்ட இன்னொருவரோ அல்லது உணவு கடை உரிமையாளரோ இன்னும் புகார் அளிக்கவில்லை என்றார் அவர். முன்னதாக சமூக ஊடகங்களில் வைரலான 29 வினாடி வீடியோவில் பாதிக்கப்பட்ட இருவர் உட்பட சில பொதுமக்கள் அந்த உணவு கடையில் அமர்ந்திருப்பதும் கருப்பு உடையணிந்த 4 அங்கு நடமாடுவதும் தெரிந்தது. பின்னர் இருவர் இருக்கும் மேசையை நெருங்கிய கும்பல் முதலில் அவர்களிடம் ஏதோ பேசி பின்னர் அவர்களை தாக்கியது. நிலைமையை மோசமாக்கும் வகையில் திடீரென கடையின் நாலாபுறமும் இருந்து 20க்கும் மேற்பட்ட ஆடவர்கள் தோன்றி சம்பந்தப்பட்ட இரு ஆடவர்களையும் சரமாரியாக தாக்கினர். எனினும் அத்தாக்குதல் வெறும் 35 வினாடி மட்டுமே நீடித்தது. பிறகு அக்கும்பல் அங்கிருந்து கிளம்புவதும் பொதுமக்கள் பாதிக்கப்பட்ட இரு ஆடவர்களுக்கு உதவுவதும் தெரிந்தது. தளபதி திருவிழா வெறும் இசை வெளியீட்டு விழா மற்றும் கலை நிகழ்ச்சி மட்டுமல்ல, ஒரு மாபெரும் ஃபுட் ஃபெஸ்டிவலாகவும் அமைய உள்ளது. KVN புரொடக்ஷன்ஸ் மற்றும் மாலிக் ஸ்ட்ரீம்ஸ் கார்ப்பரேஷன் ஏற்பாட்டில் உலகமே பேசும் வகையில் அமையவிருக்கின்றது இந்த கொண்டாட்டம். இதன் சேல்ஸ் பூத் அரேஞ்ச்மெண்ட் மற்றும் ஃபுட் அண்ட் பெவரேஜஸின் ஆபிஷியல் பார்ட்னர் நிறுவனம் கலர்ஸ் ஆஃப் இந்தியா. இந்த மாபெரும் விழாவிற்கு 80,000 1 லட்சம் வரை மக்கள் புக்கிட் ஜாலியில் ஒன்று கூடவிருக்கின்றனர். இந்த அளவிற்கு பெரிய கூட்டத்திற்கு போதுமான உணவு மற்றும் பானங்கள் தேவை. 90 விழுக்காடு பூத்கள் புக் செய்யப்பட்டுவிட்ட நிலையில் இன்னும் சில வியாபாரிகளுக்கு வாய்ப்பு உள்ளது. இதில் நீங்களும் பங்கு கொள்ள விருப்பமா? இந்த மாபெரும் சரித்திரமிக்க தளபதி திருவிழாவில் கலந்து கொள்ள உடனே அழையுங்கள்.